பல இடங்களில் கல்யாண மண்டபங்கள் வச்சுருந்தவங்க அதெல்லாம் திறந்து விட்டுருந்தாங்க, வாங்க வந்து தங்கிங்க அப்படின்னாங்க. ஆனால் நடிகர்கள் யாருமே வந்து அதற்கு முன் வரவே இல்லை. இது காலகாலமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே வந்து சுனாமி வந்தப்பையும் இதே மாதிரி ஒரு குரல் இருந்துச்சு, ஏன் ராகவேந்திர மண்டபத்தை திறந்து விடலாமேன்னு கேட்டாங்க. 2015 வெள்ளத்தப்போ கேட்டாங்க. கம்ப்ளீட்டாக வந்து இழுத்து பூட்டை போட்டு யாருமே ஒரு கொசு கூட உள்ளே வராத அளவுக்கு. உணவு போடும் பொழுது விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சது வந்து அவருடைய கவனத்துக்கு போயிருந்தது. அது உண்மையாலுமே அவருக்கு தெரிஞ்சுதான் அது நடந்திருக்குமா சார்? நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சுதாங்க நடக்குது. ஏன்னா இந்த அசிங்கம் வந்து இன்றைக்கி நேற்று நடக்கலை. இவங்க எப்பெல்லாம் உதவி செய்கிறேன்னு வர்றாங்களோ அங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோவை வச்சு நிற்கிறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், நம்மளும் பல முறை பேசியிருக்கோம். ஆனால் விஜய் ஏன் அதை கண்டிக்க மறுக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. அதை ஒருவேளை ரசிக்கிறாராங்கிறது 5 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஆள் கணிச்சு சொல்லிட்டாருல்ல, எல்லா ஊடகங்கள்லேயும் செய்தியாக வந்துருச்சுல்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், பால் பிரெட்டு போன்ற முக்கியமான உணவுப் பொருட்களை அங்கங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கணுமா வேணாமா? எதையுமே பண்ணலை. இவங்க ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டாங்க. வெள்ளம் வந்த பிறகு கீழே இறங்கி ஐயோமான்னு கத்தி யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை என்ன? முன்னெச்சரிக்கையாக இருப்பது தானே. அதை இவங்க செய்ய தவறுனது வந்து மிகப்பெரிய குற்றம். அது வாழ்நாளில் அமீர்கான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. அவர் நினச்சா ஒரு ஹெலிகாப்டரே வந்து அவரை கொண்டு போயிடும். அஜித் தேவையில்லை. அது அஜித் வந்து எங்கே இருக்கிறாரு? ஈசிஆர் ரோட்டில் அங்கே இருக்காரு. இவரு இங்கே இருக்கார் காரப்பாக்கத்தில். அப்போ அங்கேருந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியுதுன்னா நடுவில் அவ்வளோ பேர் செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்கானே, என்ன பண்ணுவீங்க? உங்கள் ரசிகர்கள் தானே இவங்கெல்லாம். கமலஹாசன் பாருங்க, வெள்ளத்தில் எல்லாம் தத்தளிக்கும் போது சும்மா இருந்துட்டு இன்னைக்கு 5000 பேருக்கு உணவு அனுப்புறாங்கிறாரு. இன்னைக்கு வந்து எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இத்தனைக்கும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஏரி குளங்கள்ல நீங்க வீடை கட்டினா அது யாருடைய தப்பு? அரசாங்கத்தை குறை சொல்றது அப்புறம் வாங்கங்கிறாரு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபேச்சு சந்திரன் சார். சார் வணக்கம். வணக்கம். மழை வெள்ளம்லாம் எப்படி போச்சு? மழை வெள்ளம்லாம் எப்படி போச்சுன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏங்க உங்கள் ஸ்டுடியோவே மிதந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, ரெக்கவர் ஆகிட்டிங்களா? ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கும் சார். ஆனால் மக்கள் ரெக்கவர் ஆகிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அண்டு அதற்கு நீங்கள் ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட்டுங்கிற முறையில் அது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுல ஒரு கேள்வி வச்சிடறேன். நடிகர்கள் பல கோடி சம்பளம் வாங்குறாங்க, ஏன்னா மக்களால் தான் அவங்க வாழ்கிறாங்கும் போது ஒரு துயரம்னு வரும்பொழுது அவர்கள் முன்னின்று ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்க அல்லது ஒரு உதவியாக கொடுப்பாங்க. பட் அந்த வாய்ஸை தமிழ் சினிமா நடிகர்கள் கொடுத்தார்களா? அந்த உதவியை செய்தார்களா சார்? இந்த முறை பெருசாக இல்லைங்கிறது தான் நம்முடைய வருத்தம். ஏன்னா சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து முன் வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய தொழிலதிபர்கள், இந்த ஜவுளிக்கடை உரிமையாளர்கள் எல்லாருமே இறங்கி வந்திருக்காங்க. ஐடி நிறுவனங்கள்லாம் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரடியாக மக்களோடு கனெக்ட் ஆகிருக்கிறது யாருன்னா, ஒன்று அரசியல்வாதி, இன்னொன்று சினிமாக்காரர்கள். ஏன்னா சினிமாக்காரர்களுடைய வாழ்வாதாரமே இவங்க கொடுக்குற 50-100 தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நாம் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பது காரணமே இவர்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும். புரிஞ்சுக்கிட்டால் இந்நேரம் ஆட்டோமேட்டிக்காகவே ரசிகர்களை முடுக்கி விட்டு போங்க எல்லோரும் இறங்கி வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த முறை நடந்தது நிஜமாகவே எதிர்பாராத ஒரு பெரிய பேரதிர்ச்சி. ஏன்னா 2015 வெள்ளம் வரும்பொழுது பல பேர் தன்னார்வமாக முன் வந்து படகுகளில் வந்து அங்கங்கே யாருமே பசி பட்டினின்னு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த முறை வந்து 2 நாள் பட்டினி, 1 நாள் பட்டினி, குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவ்வளவு போராட்டம். கட்சிக்காரர்கள் வரலை, அதிமுக வரல, திமுக வரல, எந்த கட்சியுமே அந்த முதல் 2 நாள் வரவே இல்லை. 3ஆவது நாள் லேசாக அங்கங்கே தலை காட்டினாங்க. அதை தான் நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம். அது ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி ரஜினி ரசிகர் மன்றமோ, கமல் ரசிகர் மன்றமோ, அல்லது அஜித் விஜய் ரசிகர் மன்றமோ எல்லாமே வந்து காலதாமதத்துக்கு பிறகு தான் வராங்க. ஒரு 2 நாள் கழித்து தான் உள்ளே வர்றாங்க. அந்த அந்த ஆரம்பத்திலே வந்து நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லலையேங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். இப்போ இங்கே நடிகர்கள் பலரும் மண்டபங்கள் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட மண்டபங்களில் அட்லீஸ்ட் மக்களுக்கு அடைக்கலமாவது கொடுக்குற மனக்கூட இல்லாதவர்களாக இங்கே நடிகர்களாக இருக்கார்கள், சூப்பர் ஸ்டார்களாக இருக்கார்கள்னு ஒரு கேள்வி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க சார். அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாங்க, பல இடங்களில் கல்யாண மண்டபங்கள் வச்சுருந்தவங்க அதெல்லாம் திறந்து விட்டுருந்தாங்க. ப்ரைவேட்டாக நிறைய பேர் வச்சுருக்காங்க, எல்லாமே திறந்து விட்டு வாங்க வந்து தங்கிங்க அப்படின்னாங்க. ஆனால் நடிகர்கள் யாருமே வந்து அதற்கு முன் வரவே இல்லை. இது காலகாலமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே வந்து சுனாமி வந்தப்பையும் இதே மாதிரி ஒரு குரல் இருந்துச்சு, ஏன் ராகவேந்திர மண்டபத்தை திறந்து விடலாமேன்னு கேட்டாங்க. 2015 வெள்ளத்தப்போ கேட்டாங்க. கம்ப்ளீட்டாக வந்து இழுத்து பூட்டை போட்டு யாருமே ஒரு கொசு கூட உள்ளே வராத அளவுக்கு ப்ரைவேட்டாக இது வந்து எங்கள் இடம், யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக
இருந்தாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக. ஆனால் ஒரு ஆடியோ லான்ச்லையும் ஒரு நடிகர்கள் பேசும்பொழுது கிட்டத்தட்ட மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான்கிற வசனங்கள் எல்லாம் கேட்க முடியுதே சார். ஆனால் இதே மக்கள் அந்த சென்னை வாழ வைத்த சென்னை மக்கள் துயரத்தை இருக்கும் பொழுது வார்த்தைகள் கூட பேச மாட்றாங்களே. ஆமாம், ஒரு பக்கம் இவங்க இப்படி இருக்கும்போது சின்ன சின்ன நடிகர்கள், சின்னத்திரை நடிகர்கள்லாம் இறங்கி வந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த கேபிவி பாலா, அறந்தாங்கி நிஷா, அப்புறம் வந்து பார்த்திபன் மாதிரி கொஞ்சம் பேர், இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களால முடிஞ்சதை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த பெரிய நடிகர்கள் ஏன் வரலைங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இதில் வந்து அஜித்தெல்லாம் விஜயாவது நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போகிறோம், நமக்கு ஒரு தேவை இருக்குது, எங்கேயாவது நாளைக்கு கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே கொஞ்சம் ரசிகர் மன்றங்களை அனுப்பி கொஞ்சம் பார்க்க சொன்னார். ஆனால் அதுவுமே இங்கே ட்ரோலாக மாறிக்கிட்டு இருக்கே சார். ஏன்னா அந்த உணவு போடும் பொழுது விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ வச்சது வந்து அவருடைய கவனத்துக்கு போயிருந்தது. அது உண்மையாலுமே அவருக்கு தெரிஞ்சுதான் அது நடந்திருக்குமா சார்? நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சுதாங்க நடக்குது. ஏன்னா இந்த அசிங்கம் வந்து இன்றைக்கி நேற்று நடக்கலை. இவங்க எப்பெல்லாம் உதவி செய்கிறேன்னு வர்றாங்களோ அங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு நிற்கிறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், நம்மளும் பல முறை பேசியிருக்கோம். ஆனால் விஜய் ஏன் அதை கண்டிக்க மறுக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. அதை ஒருவேளை ரசிக்கிறாராங்கிறது நமக்கு புரியல. ஒருவேளை ரசித்தா அதை விட அசிங்கம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா சாப்பாடுங்கிறது ஒரு தர்மங்க. நீங்கள் ஒரு தர்மம் பண்ணும்பொழுது இந்த தர்மத்தை நான் தான் பண்ணேன்னு நீங்கள் சொல்கிறது வந்து அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பசிக்கு கொடுக்கும் பொழுது அங்கே போய் ஃபோட்டோவை நீட்டிட்டு நிற்கிறது எவ்வளவு, அது அந்த நிற்கிறார ஒரு பையன், கொஞ்சமாவது அவருக்கு அறிவு இருக்கா? 5 அறிவு படைத்த மிருகம் கூட அந்த வேலையை செய்யாது. அப்படி போய் நின்றுட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருந்துச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு உதவி செய்யணும்னா நீங்கள் செய்யவே வேண்டாம், சும்மா இருங்கிறேன் நான். இப்போ சில இடங்களில் வந்து போகும்பொழுது, அரசியல்வாதிகள் போகும்பொழுது, இப்போ ஒருத்தர் கேட்டார், நேற்று ஒரு இடத்துல நடந்த சம்பவம் வந்து, நீங்கள்லாம் வந்து இந்த நிவாரணப் பொருட்களுக்காக தானே இவ்வளோ சண்டை போடுறீங்க, நாங்கள் ஏதாவது கொடுப்போங்கிறதுனால சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த ப்ரெட்டு பாலெல்லாம் கொண்டு ரோட்டில் போட்டு எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்ட்டாங்க. நாங்கள் இதுக்காக வாடா சண்டை போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து மக்கள் இவ்வளவு துயரத்துலேயும் உணர்வோடு இருக்காங்க. நம்ம அசிங்கப்படக்கூடாது, நம்முடைய தன்னம்பிக்கையை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அந்த இடத்துல போய் ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள், நல்ல முதியவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, யாருமே அந்த ஃபோட்டோவை சீண்டலைங்க. யாராவது ஒருத்தர் நிமிர்ந்து பார்த்தாங்களா அந்த ஃபோட்டோ? நீங்கள் பார்த்தீங்களா? எல்லோரும் அவ்வளோ பசியில் இருக்காங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் ஃபோட்டோவை காட்டுறது எவ்வளோ பெரிய அசிங்க. இதற்கப்புறமாவது விஜய் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களை கண்டிக்கணும். இப்போ புஷி ஆனந்த் ஏற்கனவே அது குப்பை தொட்டி அங்கே கிடக்கு, அதை எடுத்து நீ 2 அடி தள்ளி போடுறது என்ன பெரிய தியாகம், அது என்ன பெரிய உழைப்பு, அதை எதுக்கு தூக்கி போடணும்? அப்படி எதுக்கு ஒரு விளம்பரம் உங்களுக்கு தேவை? இப்போ இந்த சாதாரண விஷயத்திலே நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் கைக்கு ஆட்சி வந்ததுன்னா எவ்வளவு கேவலமாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் வந்து ஆரம்பத்திலே விஜய் இதை கண்டிச்சாருன்னா அவருடைய கட்சியை ஓரளவுக்கு மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த அசிங்கம் தொடர்ந்ததுன்னா 10ஓடு 11ஆவது லெட்டர் பேட் கட்சியாக அவர் மாறுவார். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மக்கள் எப்போ துயரத்தில் இருக்காங்க போது அவங்களுக்கான உதவிகளையோ அல்லது அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்கணும், அப்படி பண்ணும்போது தான் ஒரு அரசியல் தலைவராக மாறுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது தானாக வரணுங்க. நீங்கள் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு இறங்கி நிற்கணும். அது வந்து தானாக வர்றது. இன்றைக்கி பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், தானாக இறங்கி வந்து வேலை செய்கிற பல அரசியல்வாதிகளை பார்க்குறோம். இப்போ நீங்கள் திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது, 4000 கோடியை முழுங்கி ஏப்பம் விட்டாங்கங்கிற மாதிரி பயங்கரமான பிரச்சனை ஒன்று போயிட்டே இருக்குது மக்கள் மத்தியில். அதை அவங்க நம்புகிறாங்க. 4000 கோடியில் ஒரு பெருமளவு இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. அதற்கு உதாரணமாக இந்த சென்னை வெள்ளம் அமைஞ்சிருச்சு. நீங்கள் அதை முறையாக செலவு பண்ணியிருந்தால் ஏன் தண்ணி ஓடலைங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஆனால் அமைச்சர்கள் இறங்கி வேலை பார்த்தாங்க. மேயர் வந்து விடிய விடிய தண்ணியில் இருந்தாங்க, சென்னை மேயர். அதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கவே முடியாது. அந்த நீங்கள் வந்து ஒரு பம்மாத்துக்காக செய்கிறதுக்கும் உண்மையிலே இறங்கி வேலை பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நாளைக்கு ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காகவோ அல்லது 4 பேர் நல்லா பேசணுங்கிறதுக்காகவோ இறங்கி வேலை செய்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும் அப்பட்டமாக. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நிஜமான ஒரு அக்கறையோடு மேயர் புரியாதுன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அப்படி உள்ளவர்களும் இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோவை வச்சுட்டு பந்தா பண்ணுறது, பம்மாத்து காட்டுற ஆட்களும் இங்கே இருக்காங்க. அதனால் மக்கள் தான் யார் சரியானவர்கள்ங்கிறத முடிவுக்கு வரணும். ஆனால் நிச்சயமாக திமுக அரசு மீது மிகப்பெரிய தவறு இருக்குது. பல இடங்களில் இவங்க முறையாக சாப்பாடு, மருந்து இதை எதையுமே கொடுக்கல, முன்னெச்சரிக்கையாக இவங்க நடக்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நான் 5 நாளைக்கு முன்னாடியே இந்த புயலை கணிச்சிட்டாங்க. பிரதீப் ஜான் தெளிவாக சொல்லிட்டாரு, 2015 வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெள்ள சேதம் இருக்குங்க, இந்த புயல் மழையை கொண்டு வர்ற புயல்னே சொல்லிட்டாரு.
அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மீனவர்களை தயாராக நீங்கள் கூப்பிட்டு வந்து எங்கெல்லாம் பள்ளமான பகுதிகளோ அங்கெல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்கணும். அவங்களுடைய படகுகளை கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்கணும். இயற்கை மேலாண்மை அந்த இவங்க பேரிடர் மேலாண்மை அவங்கள கொண்டு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து இறக்கியிருக்கணும். இது எதையுமே நீங்கள் செய்யவே இல்லையே. வேளச்சேரி, மடிப்பாக்கம் இந்த மாதிரி பகுதிகள் ஏற்கனவே பயங்கரமாக பாதிக்கப்பட்ட பகுதி. அப்போ நீங்கள் அதை செஞ்சுருக்கணும் இல்லையா? இன்னொன்று, ஆவின் பால் வந்து மழை, சாலை போக்குவரத்து சரியில்லை, லாரி வர முடியாதுன்னு நீங்கள் காரணம் சொன்னால் கூட 5 நாளைக்கு முன்னாடியே ஒரு ஆள் கணிச்சு சொல்லிட்டார்ல, எல்லா ஊடகங்கள்லேயும் செய்தியாக வந்துருச்சுல்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், பால், பிரெட்டு போன்ற முக்கியமான உணவுப் பொருட்களை அங்கங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கணுமா வேணாமா? எதையுமே பண்ணலை. இவங்க ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டாங்க. வெள்ளம் வந்த பிறகு கீழே இறங்கி ஐயோம்மான்னு கத்தி யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை என்ன? முன்னெச்சரிக்கையாக இருப்பது தானே. அதை இவங்க செய்ய தவறுனது வந்து மிகப்பெரிய குற்றம். அது வாழ்நாளில் யாராலும் மறக்க முடியாத குற்றமாக மாறிடுச்சு. அதே நேரத்தில் பிரியா போன்றவர்களோ, உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களோ நம்ம பாராட்டப்பட வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க இறங்கி களத்தில் நின்னதை நம்ம பார்த்தோம். விடிய விடிய நின்று இருக்காங்க, மறுநாள் வந்து நின்று இருக்காங்க, அசிங்கமான வார்த்தைகளை கேட்டிருக்காங்க. அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தேன், மேயர் பிரியா வீட்டு முன்னாடி வந்து கூடி நின்று ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்களோட இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. கதவை பூட்டிட்டு உள்ளே போய் படுத்தா யார் கேட்க போகிறா? போலீஸை கொண்டு வந்து இறக்கி வர்றவங்களை விரட்டி அடிங்கன்னு உள்ளே போய் படுத்துருக்க முடியாதா? அப்போ அவங்க வந்து மக்களோடு மக்களை நன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தைரியத்தை நம்ம வந்து பாராட்ட வேண்டியதாக இருக்குது, அவங்க உழைப்பையும் நம்ம மதிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் திமுக அரசு செய்தது மிகப்பெரிய தவறு. முன்னெச்சரிக்கை இல்லாமல் நடந்தது மிகப்பெரிய தவறு. ஒரு பக்கம் ஒரு நாள்லேயே பவர் வந்துருச்சு, மழை தண்ணிலாம் அகற்றப்பட்டு ஒரு சில ஏரியாக்கள் அடுத்த நாளே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறாங்க. இன்னொரு பக்கம் 4-5 நாட்கள் ஆகியும் எந்த ஒரு பொருட்களும் கிடைக்காம தவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடையில தான் அந்த அரசு மீது விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு சார். அதுதான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்போ நடிகர்கள்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் சார்பாக அந்த உணவு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் புகைப்படம் வச்சது ட்ரோலாக மாறிட்டு இருக்கு. இன்னொரு புறம் அஜித் சார், அவர் வந்து ஒரு உதவி செஞ்சுருந்தார். அது ஒரு சைடு பாராட்டப்படுது, ஆனால் அதற்குள் பல ட்ரோல்கள் வலம் வருது, பார்த்தீங்களா? இல்லை, நிச்சயமாக அது அமீர் கானை வந்து அவர் போய் செக்யூர் பண்ணதெல்லாம் நம்ம பெருசாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அமீர் கான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். அவர் நினச்சா ஒரு ஹெலிகாப்டரே வந்து அவரை கொண்டு போயிடும். அஜித் தேவையில்லை அதுக்கு. ஆனால் அஜித் வந்து எங்கே இருக்கிறாரு? ஈசிஆர் ரோட்டில் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்கார் காரப்பாக்கத்தில். அப்போ அங்கேருந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியுதுன்னா, நடுவில் அவ்வளோ பேர் செத்து சுண்ணாம்பு போயிட்டு இருக்கேன்னா என்ன பண்ணீங்க நீங்கள்? உங்கள் ரசிகர்கள் தானே இவங்கெல்லாம். ஓரளவுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்கலாம்ல. பணமாக கொடுங்க. பணமாக கொடுத்தீங்கன்னா அங்கங்கே உள்ளவர்கள் அதை செய்ய போகிறாங்க. இன்றைக்கி சூர்யா ரசிகர் மன்றம் நான் நிறைய வீடியோக்களை பார்க்குறேன், எங்கேயுமே அவங்க ஆடம்பரமோ விளம்பரமோ பண்ணலைங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல உதவி செய்கிறதுல அவர்கள் அந்த மனத்தோடு இருக்காங்களா சார்? ரொம்ப சிறப்பாக இந்த வெள்ளத்தில் வந்து அவங்க அழகாக கோஆர்டினேட் பண்ணி எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கிற சூர்யா ரசிகர்களை அனுப்பி முடிந்த வரைக்கும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி சென்னைக்கு அருகில் இருக்கிற படாளம்ங்கிற பகுதி 4 நாளாக வந்து அங்கே யாருமே போகலை. ஃபுல்லாக கழிவு நீர், எலி செத்து கிடக்கு, நாய் செத்து கிடக்கு, செத்து உப்பி போய் கிடக்கு. இதில் வந்து மக்கள் வீட்டுக்குள்ளே தண்ணியில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே எந்த கட்சியுமே உள்ளே போகலைங்க. செய்தியை கேள்விப்பட்டு சூர்யா ரசிகர் மன்றம் அந்த தண்ணியில் நீந்தி போய் அவங்களுக்கு உணவு கொடுத்துருக்குறாங்க. அதை நான் வந்து அந்த வீடியோ பார்த்தேன், நிஜமாக ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரதிபலன் பாராமல் விளம்பரம் பண்ணாமல் ஒரு வேலை செய்யுங்கன்றேன். அது வந்து இங்கே வரமாட்டேங்குது. இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கல்ல, இந்த மக்கள் கொடுத்த காசு தானே, அதில் வந்து ஒரு 10 கோடி எடுத்து கொடுங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வரும்பொழுது சில நபர்களை உண்மையாலுமே மிஸ் பண்ண தோணுது சார். அந்த வகையில் ஒரு விவேகா இருக்கட்டும், ஒரு மயில்சாமியாக இருக்கட்டும், இவர்களையெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போயிட்டு இருந்தது. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்களும் கூட, இப்போ என்ன அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார், அவரும் கூட பல நேரங்களில் முன் வந்து உதவி செஞ்சுருக்காரு. இவர்களையெல்லாம் உண்மையாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், நிச்சயமாக. விஜயகாந்தெல்லாம் ஆக்டிவாக இருந்தாருன்னா இந்நேரம் வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கியிருப்பார். நம்ம அதெல்லாம் வந்து ஏற்கனவே அவரை பல இடங்களில் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக இந்த நெய்வேலி போராட்டத்துக்கெல்லாம் போகும்பொழுது நான் அவர் எப்படி இறங்கி வேலை பார்த்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். கவலையே பட மாட்டார், டக்குன்னு இறங்கி மடித்து கட்டிட்டு இறங்கிடுவார். அதுமாதிரி ஒருத்தர் அவர். அதுமாதிரி மயில்சாமி எந்த விளம்பரத்துக்காகவும் அவர் அந்த வேலையை செய்யவே இல்லை. நிஜமான அன்போடையும் அக்கறையோடும் அந்த பகுதியில் உள்ள மக்களை அவர் பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி விவேக், எல்லாருமே அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க கவலைப்பட்டாங்க. அது பார்த்தோம். ஓகே சார், இது வெள்ளம் ஒரு புறம் இருக்கட்டும் சார். இந்த எஸ்டிஆர் போன்றவர்கள், தனுஷ் போன்றவர்களோ அல்லது
சிவகார்த்திகேயன் ஏன்னா இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடுற இடத்துலலாம் ரசிகர் கொண்டாடுறாங்க. அவர்களும் எந்த ஒரு வாய்ஸை கொடுக்கலங்கும் பொழுது அப்போ முழுக்க முழுக்க தன்னுடைய தேவைக்காக மட்டுமே ரசிகர்களை பயன்படுத்துகிறாங்களா? உண்மை அதுதானேங்க. இப்போ இன்னைக்கு இவங்க ரசிகர் மன்றத்தை பலப்படுத்துறது என்னத்துக்கு? ஏன்னா இப்போ நான் ஏன் இந்த நபர்கள்லாம் குறிப்பிட்டேன்னா, இந்த நடிகர்களுக்கெல்லாம் ரசிகர்கள் மன்றங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால. ஆமாம், டைரக்டர் தங்கர் பச்சன் என்ன சொல்கிறாரு, இவ்வளவு லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்கிற நடிகர்கள் உங்கள் ரசிகர் மன்றத்துக்கு சொல்லுங்கள், மக்களுக்கு உதவ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அதிகபட்சம் சில இடங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள தூக்கிட்டு வந்து காப்பகத்தில் விட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளை தான் நீங்கள் உங்கள் கையிலேருந்து பணம் காசு கொடுங்கன்னு யாருமே கேட்கல. களத்தில் இறங்கி நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அது ரசிகர் மன்றம். நீங்கள் கட் அவுட் மேலே ஏறி பாலை ஊற்றுறான், என்னென்னவோ செய்கிறான், தலைகீழே நடந்து வரான் தியேட்டருக்கு. அவ்வளோ வேலை செய்கிறவன் மக்களுக்காக ஒரு வேலை செய்யுங்கன்னு அவர் கேட்குறாரு. அதில் எவ்வளோ உண்மை இருக்குது பாருங்கள். ஆனால் இன்றைக்கி தனுஷுக்கு அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, சிம்புக்கு இருக்குது, சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது. ஆனால் யாருமே வாயை திறந்து மக்களுக்காக நீங்கள் பணியை செய்யுங்க, நான் என் மனது நிறைவு பெறும்னு யாருமே சொல்லலையே. சொல்லியிருந்தா ஐயோ நம்ம தலைவர் சொல்லிட்டாரு நம்ம இறங்குவோம்னா அது இறங்கியிருப்பாங்களே. யாருமே சொல்ல. ரஜினியே வெளியில் காணுமேங்க, வீட்டு வாசலில் ஷூட்டிங் ஒரு வேளை வெளியே போயிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வீட்டில் தான் இருக்கார், வெளியிலே வரலையேங்க. கமலஹாசன் பாருங்கள், வெள்ளத்தில் எல்லாம் தத்தளிக்கும் போது சும்மா இருந்துட்டு இன்றைக்கி 5000 பேருக்கு உணவு அனுப்புகிறாங்கிறாரு. இன்றைக்கி வந்து எவ்வளவு மோசமாக இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு அவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏரி குளங்களில் நீங்கள் வீடை கட்டினா அது யாருடைய தப்பு, அரசாங்கத்தை குறை சொல்கிறது அப்புறம் வாங்கங்கிறாரு. அவருடைய படத்திலே பாடல்கள்லாம் வச்சு விமர்சனம் செஞ்சிருந்தார் சார். கடைசியாக வந்த விக்ரம் படத்தில் கூட பாட்டு வந்திருந்தது சார், ஒன்றிய அரசின் மீதெல்லாம் குற்றம் சாட்டியிருந்தார். அப்புறம் அதே அவரும் அரசியல் கட்சி வச்சுட்டு மீண்டும் அப்படியே மாற்றுறாரு பிளேட்டுங்கும் போது கமல் சார் மீது இருந்த ஒரு பார்வை ஒட்டுமொத்தமாக மாறுது. நிச்சயமாக மாறுது இல்லை. அவர் வந்து 2015 பேசுனது என்ன, 2023 பேசுனது என்னன்னு எடுத்து போடுறாங்க. ரெண்டுத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல. அப்போது நீங்கள் அரசியலுக்காக நான் என்னுடைய கருத்தையே மாற்றிப்பேங்கிறது வந்து ரொம்ப தவறாக இருக்குது. இன்னொன்று, நீங்கள் தேவைப்படும் பொழுது நீங்கள் கஞ்சி ஊற்றுங்கிறது தான். தேவைப்படாத போது நீங்கள் பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் வேண்டாம், நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சம் கஞ்சி ஊற்றுங்க. அன்றைக்கி எங்கே போனீங்கன்னு தான் மக்கள் கேட்குறாங்க. அது வந்து அதிருப்தியாக மாறுது. ஓகே சார்.